உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கருப்பு மூவியோட ரிவ்யூ. பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன படம் தான் இந்த கருப்பு. ஏன்னா நேற்று காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம். நாங்களும் 9 மணிக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டு தேட்டருக்கு போய் பார்த்தா தேட்டரே க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. என்னன்னு சொல்லி கேட்டால் ஷோவெல்லாம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறமா 12 மணிக்கு ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் நாங்கள் அப்படி இப்படின்னு தள்ளி போய் கடைசியில் ஒரு வழியாக இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு தான் படமே ரிலீஸ் ஆச்சு. 11:30 அப்புறம் பாடுறா நீ. மணி 11 ஆயிடுச்சுனே. 11:30 ஆகட்டும்டா. அரை மணி நேரம் மட்டுமா? போடா 11:30 ஆயிடுச்சு. 12:30 ஆகட்டும்டா. ஆல்ரெடி ஜனநாயகன் படத்துக்கும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் ஆரம்பிச்சிச்சு. நாளைக்கு நாங்க இன்னைக்கு வரைக்கும் நாளை தான் போய்கிட்டு இருக்குது. படம் ரிலீஸ் ஆன படம் இல்லை, ஆனால் லீக் பண்ணி விட்டானுங்கன்ற மாதிரி ஒரு இஷ்யூ வேற போயிட்டு இருந்துச்சு இல்லையா? அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நேற்று இந்த படம் மும்பையில் பார்த்தீங்கன்னா 1 hour ஷோ ஓட்டிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் விஷயம் தெரிஞ்சு ஷோவை வந்து கேன்சல் பண்ணி விட்டுருக்காங்க. அதனால ப்ரொடியூசர்ஸ் வேற பயந்துட்டாங்க. இது ஜனநாயகன் மாதிரி திருப்பி இது ஒரு பைரசியில் வந்து மாட்டிக்குமான்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கு. ஏன்னா அந்த கருப்பு படத்துடைய டைரக்டர் யாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஆர்ஜே பாலாஜி. அந்த மனுஷன் எப்பயுமே நம்மளை சிரிக்க வச்சு தான் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா நேத்து பாத்தீங்கன்னா அந்த மனுஷனே ரொம்ப எமோஷன் ஆகி அப்படியே அழுகவே ஆரம்பிச்சிட்டாப்ல. இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகி படம் ரிலீஸ் ஆகும்னு நான் இதை நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். May 14 படம் ரிலீஸ் ஆகும் கருப்பு. இதுல ரொம்ப பாவம் யாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா சூர்யா ஃபேன்ஸ் தான். ஏன்னா ஆல்ரெடி நிறைய இஷ்யூஸ் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இந்த படமாச்சு ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட லீவ் எல்லாம் போட்டு பல பேர் வந்திருப்பாங்க போல இருக்கு. நேத்து இந்த மாதிரி நடந்த உடனே மனம் உடைஞ்சி தியேட்டர்ல உட்கார்ந்து போராட்டம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கர வெறி கொண்டு வருகிறாங்க. கருப்பு வருது கொந்தளிக்க. இப்போ அமைதியா இருக்கிறோம். எங்களோட அமைதியை நீங்க சீண்டி பாத்துட்டீங்கன்னா அப்புறம் நாங்க பண்றது சீன்றதுக்கு அவனே இருக்க மாட்டீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிஎம்ஆ பதவி ஏற்கிறதுக்கு தான் பல போராட்டங்களை சந்திக்கணும்னு கிடையாது. ஒரு படத்தை எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கே இவ்வளவு போராட்டத்தை சந்திச்சு தான் ஆகணும் போல இருக்கு. கருப்பை வரான் வழி மறிக்காது. இன்னும் நிறைய பேர் மறிச்சுனே இருக்கிறாங்க. நிறைய விஷயம் மறிச்சிட்டே இருக்கு. ஒரு வழியா பல சம்பவங்களுக்கு அப்புறமா ரிலீஸ் ஆன கருப்பு படம் ஆர்ஜே பாலாஜியின் சம்பவமா இருந்திருக்கா அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூல பார்க்க போறோம். கருப்பு படம் ஆர்ஜே பாலாஜியுடைய டைரக்ஷன்ல சூர்யா, த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜி, நட்டி, இன்ட்ரன்ஸ், சுவாசிகா அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பேர் நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா சாய் அபியங்கர் தான் மியூசிக் பண்ணிருக்காப்ல. மனுஷன் சும்மா சொல்லக்கூடாது, பிரிச்சு மேஞ்சிருக்காப்ல. தியேட்டரே அப்படியே கொந்தளிக்குது அந்த மனுஷனுடைய மியூசிக்ல. சாய் அபியங்கர் சார் உங்க மியூசிக் பிரமாதமா இருக்கு சார், எக்ஸ்ட்ராடனரி சார். அண்ட் இந்த படத்துல மியூசிக் மட்டும் கிடையாது, எடிட்டிங், சினிமாட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு எல்லாமே பட்டையை கிளப்பியிருந்தாங்க. குறிப்பா விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க. படமே ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருந்துச்சு. மிளகான்னு சொல்லிட்டாங்க, கருப்புன்னு சொல்லிட்டாங்க, எங்க பார்த்தாலும் ரெட்டு தெரிச்சிருச்சு. ஒரு விஷுவல் ட்ரீட் அந்த படம் கண்டிப்பா இருக்கும். இந்த படத்துடைய ஒன்லைன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருத்தன் ஒரு தப்பு பண்றான், அந்த தப்புக்காக அவன் கோர்ட்டு கேஸ்னு அலையறான், அதனால அவன் பாதிக்கப்படுறான் அப்படிங்கிறது ஒரு பக்கமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் நிரபராதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க பாதிக்கப்பட்டவர்கள் வேற வழியே இல்லாம கோர்ட்டு கேஸ் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு வாசல அவங்க மிதிக்க வேண்டியதா இருக்குது. அப்படி அவங்க மிதிக்கும் போது, அதாவது நீதி கேட்டு நியாயம் கேட்டு அவங்க போகும்போது, அவங்கள வந்து ஜட்ஜ் ஆகட்டும், லாயர்ஸ் ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், இவங்க எல்லாரும் அவங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்க, இவங்க கிட்ட இருந்து எப்படியெல்லாம் காசை புடிக்கிட்டு விடுறாங்க. அதாவது குற்றம் பண்ணாதான் கோர்ட்டுக்கு வரணும்னு கிடையாது, கோர்ட்டுக்கு வரதே ஒரு குற்றம் தான் அப்படிங்கிற டைலாக்கே அதுல வச்சிருப்பாங்க. சோ அதுதான் இந்த படத்துடைய ஒன்லைனே. இதெல்லாம் சப்ப மேட்டர் சார். ஒரு நல்ல லாயரை பார்த்தா உடனே முடிச்சிடலாம். இந்த போலீஸ், லாயர்ஸ், ஜட்ஜஸ் இவங்க எல்லாருமே பொதுமக்களுக்காக தான் வேலை பார்க்குறாங்க. பொதுமக்களுடைய நலனை பற்றி தான் யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி நீதி வாங்கி கொடுக்கலாம், எப்படி நியாயம் வாங்கி கொடுக்கலாம், அதை பற்றி தான் முழு நேரமாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் இதை எப்படி அவங்க பிஸ்னஸ் ஆக்க பார்க்குறாங்க, இது மூலியமா எப்படி அவங்க சம்பாதிக்க பார்க்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காங்க. இதை மாற்றணும் அப்படின்னா ஒரு நேர்மையான அதிகாரியாலேயோ, ஒரு நேர்மையான மனுஷனாலேயோ, ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாலேயோ, ஒரு லாயராலேயோ இதெல்லாம் பண்ண முடியாது. இதுக்கு கடவுளே இறங்கி வந்தாதான் முடியும் அப்படிங்கிறது தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துற நான் பார்க்கறேன். ஃபர்ஸ்ட் படத்துடைய பாசிட்டிவ் சைட் பத்தி பேசிடலாம். இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பா சூர்யா அவர்கள் தான். அவருடைய ஆக்டிங்ல பிரிச்சு மேஞ்சிருந்தாப்புல. வழக்கமான கெட்டப்புகள் மட்டும் இல்லாம கொஞ்சம் புதுசான கெட்டப்லாம் போட்டிருந்தாப்புலையா, அதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் சைட்ல, அதுவும் குறிப்பா அவருடைய ஃபேன் சைட்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. கொஞ்ச நாள் இல்ல. இந்த படத்துல த்ரிஷா இருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லாருக்கிட்டையுமே ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பை வந்து கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் த்ரிஷாவுடைய கேரக்டர் இந்த படத்துல ரொம்ப எஃபெக்டிவான கேரக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு நீட்டான ரோல் தான். அந்த ரோலை ரொம்ப நீட்டாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி ஃபர்ஸ்ட் டைமா அந்த மனுஷன் ஒரு நெகட்டிவ் ரோல் எடுத்து பண்ணிருக்காப்ல. அந்த மனுஷனும் கொடுத்த ரோலை ரொம்ப சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்ல. இது என் இடம், என் கோட்,
கடவுளே வந்தாலும் எதுவும் மாற்ற முடியாது. அதே மாதிரி நட்டி வழக்கம் போல கலக்கி விட்டுருக்காப்புல. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட் ரூமில் வச்சு சில விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் தியேட்டரே விழுந்து விழுந்து சிரிக்கிற அளவுக்கு ஆர்ஜே பாலாஜி அவருக்கான கேரக்டரை ரொம்ப நீட்டாகவே டிசைன் பண்ணியிருந்தாப்புல. அதை ரொம்பவே நீட்டாகவும் பெர்ஃபார்மும் பண்ணியிருந்தாப்புல. வெல்கம். அண்ட் பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்திரன்ஸுடைய கேரக்டர் தான். அந்த மனுஷனுடைய மலையாள படங்களே நிறைய பார்த்துருக்கேன், அதுலேயே பிரித்து மேய்வாப்பில். அதே மாதிரி தான் இந்த படத்துலையுமே ரொம்ப கேஷுவலாக அவர் நடிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி நம்மளால எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த கேரக்டராகவே அந்த மனுஷன் வாழ்ந்திருக்காப்புல அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாப்புல. அண்ட் அவருடைய கேரக்டர், அவருடைய ரோலுமே இந்த படத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான ரோலாகவும் இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆச்சு. 100 out of 100 கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 90% ஆஃப் ஸ்டோரியை அங்கேயே கன்வே பண்ணிட்டாங்க. அதுலேயே வந்து எமோஷனு, ட்ராமா, ஃபைட் சீனு, டான்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருந்தாங்க. குறிப்பாக இன்ட்ரோல் பிளாக்ல வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் லோகேஷ் கனகராஜ் ஆரம்பிச்சு வச்சார் பாத்தீங்களா, பழைய படத்துடைய ரெஃபரன்ஸ், பழைய படத்துடைய பாட்டோடைய ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பல ரெஃபரன்ஸ்கள் வந்து இந்த படத்துலயுமே இருக்கத்தான் செய்யுது. வந்திருக்கிறது வெள்ளக்கார சாமி, அது கூட பாவம் கேட்கலாம். இது கருப்புடா, கருப்பண்ண சாமி. பல படங்களுடைய ரெஃபரன்ஸ், பல பாட்டுகளுடைய ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம 2 யூடியூபர்ஸ் வேற இந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நேத்து ஆல்ரெடி படம் ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவன் விரக்தியில சுத்திட்டு இருந்தான். ஆனா ஒருத்தன் மட்டும் வந்துட்டு கருப்பு படத்துல நடிச்சிருக்காங்க, அதுவும் சிங்கிள் டேக். அந்த சிங்கிள் டேக்கை பார்த்துட்டு ஆர்ஜே பாலாஜி கூப்பிட்டு வச்சு பாராட்டு விழாவே நடத்திட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். இவ்வளவு ஏங்க, அதுவும் சூர்யா என்ன கூப்பிட்டு வச்சு 1 மணி நேரம் பேசிட்டாருங்க. நாளைக்கு தியேட்டர் எப்படி கத்த போறாங்க, கதற போறாங்கன்னு ஒண்ணுமே புரியலங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தன் இப்படி ஆட்டி ஆட்டி பேசிட்டு இருந்தேன். அதுதான் எனக்கு பயங்கர பயமா இருந்துச்சு. அவன் எந்த சீன்ல வர போறானோ, என்ன பண்ண போறானோ. கடைசியில பாத்தீங்கன்னா எப்படி சிங்கிள் டேக்ல நடிச்சாப்புலையோ அந்த சிங்கிள் டேக்கை சிங்கிள் கிளிக்ல டெலிட் பண்ணி தூக்கிட்டாங்க போல இருக்கு. அதுவும் இந்த படத்துடைய மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கு. நம்ம சீன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம முகம் திரையில வர்றப்ப, பிக் பாஸ்க்கு அப்புறம் வர்றப்ப நிறைய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதை பார்த்து ரசிப்பாங்க, கைதட்டல் வரும். அண்ட் ஆஃப் கோர்ஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி தான் மறுபடியும் ஒரு வாட்டி மென்ஷன் பண்ணியே ஆகணும். அந்த மனுஷனுக்கு ஒரு தனி கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சாய் அபியங்கருடைய பிஜிஎம் வந்து படம் முழுக்க பட்டே கிளப்பி இருக்கு. ஒரு சாதாரண சீனாவே இருந்தாலும் அந்த மனுஷனுடைய பிஜிஎம்மோட பார்க்கும்போது அப்படியே பீக்குக்கு போயிடுது. ஆடியன்ஸ்லாம் கத்துறாங்க, கதறாங்க. அவருக்கு இன்னும் பெரிய பெரிய இடங்கள் காத்துட்டு இருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றி. ஸோ இதெல்லாம் தான் பர்சனலாக எனக்கு பாசிட்டிவ் சைடில் ஒர்க் அவுட் ஆன விஷயங்கள். இன்னொரு பக்கம் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது, பட் இதெல்லாம் எனக்கு பர்சனலாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி வேணால் சொல்லலாம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் செட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா மூவியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தேன். ஆனால் அப்படிப்பட்ட கோர்ட் ரூம் ட்ராமாவாக இருந்துச்சான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படம் முழுக்க கோர்ட்டில் தான் நடக்குது. லாயர்ஸு, ஜட்ஜஸ், போலீஸ்ன்னு சொல்லி எல்லாருமே காட்டுறாங்க. ஆனால் உள்ள கோர்ட் ரூம்குள்ள வச்சு நடக்கக்கூடிய அந்த ஆர்கியூமெண்ட்ஸ், அந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதெல்லாம் எதுவுமே பெருசா ஸ்ட்ராங்காலாம் கிடையாது. முழுக்க முழுக்க ஊழல்வாதிகள் அண்ட் வந்து லஞ்சம் வாங்கிட்டு செயல்படக்கூடிய அதிகாரிகள்லாம் உள்ள இருந்தாங்க அப்படின்னா அந்த கோர்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும்தான் காமிச்சிருக்காங்களே தவிர்த்து அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் ஸ்ட்ராங்கா வைக்கல அப்படிங்கிறது எனக்கு ஒரு நெகட்டிவா தோணுச்சு. அப்புறம் சார் வரலங்க ஐயா, கேஸ் பாஸ்ட் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட். பினோ ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கோர்ட் ரூம் ட்ராமா மூவிஸ்லாம் பார்த்துருக்கோம். அதுலேயும் ஜட்ஜஸ்லாம் வந்து ஊழல் பண்ணுறவங்க, அந்த லஞ்சம் வாங்குறவங்க, அவங்களெல்லாம் காமிக்க தான் செஞ்சுருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி இந்த படத்தை கொண்டு போவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது எவிடன்ஸை வரவிடாமல் ஆக்குறது, விட்னஸை வரவிடாமல் ஆக்குறது, எவிடன்ஸை கிழிச்சு போடுறது, எவிடன்ஸை கலெக்ட் பண்ண விடாமல் ஆக்குறது, இந்த மாதிரி அந்த வில்லன்கள்லாம் வந்து செயல்படுவாங்க. அதுக்கு வந்து எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து செயல்படுவாங்க இல்லையா. அந்த மாதிரிலாம் இங்கே எதுவுமே இல்லாமல் 6ஆம் நம்பர் பாருங்க, 7ஆம் நம்பர் பாருங்க, சரி ஓகேப்பா இந்த பக்கம் தீர்ப்பை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கேஷுவலாக கொடுத்துட்டு போறதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏத்துக்க முடியாத மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 90% ஆஃப் ஸ்டோரியை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுனால செகண்ட் ஹாஃப்ல எப்படி இந்த ஸ்டோரியை கொண்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செஞ்சிச்சு. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது அவங்களாலேயே கொண்டு போக முடியாம கொஞ்சம் இழுத்து வலிச்சு கொண்டு போய் கொஞ்சம் அங்கங்க லேங்க நம்மளால ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாற்ற முடியாதா? வந்துட்டேன்டா.
ஆனால் இந்த கருப்பு படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு நார்மல் கோர்ட் ரூம் ட்ராமா மூவி கிடையாது, இது ஒரு ஃபேண்டசி கோர்ட் ரூம் ட்ராமா மூவி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க செட் பண்ணியிருக்காங்க. அதனாலே நம்ம பெருசாக லாஜிக் கேள்விகள்லாம் கேட்க முடியாது. பட் இருந்தாலும் அவங்க சில ஃபார்முலாஸை உள்ள போட்டு செட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபார்முலாவை அவங்களே கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்களான்னு சொல்லி கேட்டால் அதுவும் இல்லை. கிரிக்கெட்ல கமெண்ட்ரி சொல்ற வேலைக்கு போறியா, அதுக்கு ஏதோ கிரிக்கெட் தெரியுமா? அண்ட் குறிப்பாக இந்த படத்தில் சூர்யாவை விட அதிகமாக ஃப்ரேமில் வருது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி தான். அந்த மனுஷன் தான் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் வராப்புல, மொத்த கதையுமே அந்த மனுஷனும் கேரி பண்ணி தான் கொண்டு போறாப்புல. அண்ட் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி அவருக்கான கேரக்டர் ரொம்ப நீட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காப்புல. அண்ட் குறிப்பாக அது நெகட்டிவ் ரோலாகவே இருந்தாலும் அங்கங்கே அந்த மனுஷன் பண்ணக்கூடிய ஆக்டிங்கை பார்த்து மொத்த தியேட்டருமே சிரிச்சிச்சு. ஸோ காமெடியுமே அவருடைய கேரக்டரில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, எல்லாமே ஓகே தான். ஆனால் அந்த மனுஷன் நெகட்டிவ் ரோலில் சூர்யாவுக்கு ஆப்போனண்ட்டாக இருக்காப்புல அப்படிங்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் ஆப்போனண்ட்டாக ஒரு வில்லனா, அதாவது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு மிஸ் ஆகுதோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக வந்துச்சு. கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நீட்டிடுவியோ. ஸோ இந்த படத்தில் இந்த மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது. இது எல்லாத்தையுமே தூக்கி ஓரமாக வச்சுட்டு பார்த்தா ஓவரால் இந்த படம் ஒரு நல்ல படம் தான். கண்டிப்பாக நீங்கள் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் என்டர்டெயின் பண்ணும். குறிப்பாக சூர்யா ஃபேன்ஸுக்குலாம் வந்து பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படமாக இருக்கும். தியேட்டரில் நல்லா விசில் அடித்து கத்தி கதறி பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி, குட்டி குட்டி பசங்களாகவே இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த படத்தை ரசித்து பார்க்குற மாதிரி தான் இந்த படம் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா என்னடா எல்லா படத்தையும் நெகட்டிவாகவே சொல்றியே அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஏன்னா எந்த படமும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த படம் உண்மையிலேயே ஒரு நல்ல படம். அதுலேயும் குறிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே உங்களுக்கு நல்லா என்டர்டெயின் பண்ணும். ஸோ கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. எல்லாம் நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. அண்ட் யாரெல்லாம் படம் பார்த்துட்டீங்களோ பார்த்தவங்க உங்களுடைய ஒப்பீனியன் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் யாரெல்லாம் இதுக்கப்புறம் படம் பார்க்க போறீங்க அப்படிங்கிறவங்க படம் பார்த்துட்டு வந்து உங்களுடைய ஒப்பீனியன் வந்து சொல்லுங்க. ஸோ இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் கூட பெல் ஐகான் டான் தட்டி விட்டிங்கன்னா நான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன்லாம் டான் டைம் கொண்டு செய்திடும். ஸோ மீட் இது மாதிரி சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட சந்திங்க. அது பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா பை அண்ட் டேக் கேர்.